இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடமராட்சி மேற்கில் தொண்டமானாற்றங்கரையில் இருக்கிற செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு. இந்த செல்வச்சன்னதி முருகன் கோயில் யாழ்ப்பாண நகரத்தில் இருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கே முருகப்பெருமானுடைய வேலை வைத்து வழிபடுற முறை இருக்குது. இங்கே முருகப்பெருமான் மூலமூர்த்தியாக வேல் வடிவில் காட்சி அளிக்கிறார். கதிர்கிராமத்தில் நடைபெற பூஜையை மாதிரி மந்திரங்கள் எதுவுமே சொல்லாமல் வாய்கட்டிய பூஜை முறை தான் இங்கேயும் இருக்குது. இதை கப்புராலை அப்படின்னு சொல்லுவாங்க. இலங்கையிலேயே அதிகமான அன்னதான மடங்களை கொண்டது இந்த ஆலயம்தான். அதனால தான் கண்ணதி முருகனை அன்னதான கந்தன்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் வீட்டிருக்கிற இறைவனுக்கு பல பெயர்கள் இருக்குது. செல்வச்சன்னதி முருகன், அன்னதான கந்தன், ஆற்றங்கரை வேலன், கல்லோடை கந்தன் சொல்லி நிறைய பெயர்கள் சொல்லி அழைப்பாங்க. இந்த கோயிலுடைய தல விருட்சம் பூவரச மரம். இந்த கோயிலில் ஆவணி மாதத்தில் திருவிழா தொடங்கி 15 நாட்கள் நடைபெறுறது. திருவிழா காலங்களில் உள்ளூரில் இருந்து வெளி மாவட்டங்களில் இருந்தெல்லாம் அதிகளவான பக்தர்கள் இங்கே வருவாங்க. நிறைய காவடிகள் எடுப்பாங்க, நிறைய நேர்த்தி கடன்கள் நிறைவு செய்வாங்க. அந்த நேரங்களில் நிறைய கடைகள் இந்த இடத்துல இருக்கும். அதிகமான நிகழ்ச்சிகளும் இந்த இடத்துல இடம்பெறும். நல்லூர் கந்தசுவாமி கோயில் அலங்கார கந்தன், இது அன்னதான கந்தன். இந்த கோயிலில் இருக்கிற மடங்களில் வருஷத்தில் எல்லா நாளுமே அன்னதானம் வழங்கப்படும். திருவிழா காலங்களில் இந்த கோயிலுடைய வெளி வீதியில் இந்த மாதிரி நிறைய விளையாட்டு சாமான் கடைகள் எல்லாம் இருக்கும். கோயிலுக்குள்ளே போகிற ஆண்கள் மேலாடையை கலட்டிட்டு தான் உள்ளே போகணும். இதுதான் இந்த கோயிலுடைய வெளி வீதி. பாருங்கள், ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய மரங்கள் இருக்குது வெளி வீதியில். திருவிழா காலங்களில் இந்த பாலத்துக்கு மேலால் ஏறி அந்த பக்கம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் தொண்டைமானாறு. இந்த ஆற்றில் நீராடிட்டு இந்த கோயிலில் இருக்கிற இறைவனை வழிபட்டால் நோய்கள் பிணிகள் எல்லாம் நீங்குமென்றது பக்தர்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை.
திருவிழா காலங்களில் குறிப்பாக தேர் தீர்த்த திருவிழா காலங்களில் இந்த இடத்துல நிற்கவே இல்லாது அந்தளவுக்கு செம க்ரௌடாக இருக்கும்.